போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா நீ? எல்லாம் நாறு நர கிழிச்சாதான்டா என் மனசாரும். எங்கெல்லாம் என்ன கேன பையன் நினைச்சுக்கிட்டியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்ல கொண்டே விடுவேன். என்ன சார், ஏதாவது வாயை திறந்தானா? எங்க சார் இவ்வளவு அடிச்சு வாயை திறக்க மாட்டாங்கண்ணா. இவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கான் போல சார். ஏண்டா இப்படியே வாயை மூடிட்டு இருந்து என்னடா சாதிக்க போற? நீ சொல்லலனா எங்களால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? கஞ்சா கேஸ் சரக்கோட மாட்டியிருக்கிற. எத்தனை வருஷம் தெரியுமா? சொல்லு, எந்த எஸ்டேட்ல இருந்து யாருக்காக கடத்துற? அதெல்லாம் இவங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? கூலிக்கு மாரடிக்கிற பயலுவ. எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஏன்டா சாகுறீங்க? உன் கூட மாட்டினவன் உசுறு இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா வாயை திறந்து யாரு என்னன்னு சொல்லல, அவனோட சேர்ந்து நீயும் சாக வேண்டிய வரும். மரியாதையா உண்மையை சொல்லிட்டு அவன் உசுரை காப்பாத்துறதுக்கான வழியை பாரு. இங்க பாரு, உங்களை காப்பாத்தவோ ஜாமீன் எடுக்கவோ ஒரு பையா வரமாட்டான். பேசாம அப்புறவரா மாறிடு, தண்டனையாவது குறையும். என்ன சொல்ற சார்? டேய் எந்திரி, எந்திரா, போடா போ. பாரு, உன் கூட வந்தவனோட நிலைமை பாரு. உசுறு மட்டும்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவன் அப்படியே செத்துருவான். நீ ஒழுங்கா உண்மையை சொன்னா இவனை காப்பாத்தலாம், இல்ல இவனோட சேர்ந்து நீ சாக வேண்டியதான். மாறின மாறின, உனக்கு ஒண்ணு ஆகாதுண்ணே. உன்னை சாக விட மாட்டேனே, உன்னை சாக விட மாட்டேன், உன்னை சாக விட மாட்டேனே. போடா போ, போடா நட போ. தகவல் சொல்லிட்டான் சார். வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. ஏய் ஐயா, இத விட்டுங்கயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதியா. கஞ்சா மூட்டை எங்கடா இருக்கு? ஓ, அங்க போய் தடுங்க. ஏய் மூட்டை ஐயோ அப்பா. ஏய் யாருயா போய் பாருங்க. அப்பனும் பிள்ளையும் தண்ணி கட்ட பாக்குறீங்க. சொன்னா கேளு விஜி. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ குழந்தைங்களை கூட்டிட்டு திருச்சிக்கு போயிரு. இல்ல சொல்றேன்ல, நீ கிளம்பு. நான் காலையில ஃபோன் பண்றேன். பாத்து டேய், பாத்து கூட்டு போடா. கிளம்பு.
இதான் கஷாயம் குடிங்க மாமா. மாப்பிள்ள காலைல இருந்து வெறுவைத்தோட இருக்க, இதையாவது கொஞ்சம் குடிப்பா. போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷம் கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் மண்ணா போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு நாமளும் தலைமுறை வாங்கி பயந்து சாகர மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணணும்பா. சும்மாரா, நம்ம தொழில் இதெல்லாம் சகஜண்டா. லாயர் ஃபோன் பண்ணுவாரு, அது வரைக்கும் அமைதியாயிரு. என்னையா? ஐயா டயர் பஞ்சருங்கய்யா. யோ சீக்கிரம் என்னன்னு பாரியா. சரிங்க. ரமேஷ் சார், நான் தான் பாண்டியன் பேசுறேன். வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு ½ hour லேட் ஆகும் போல இருக்கு. இல்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நேராக அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். வச்சிடறேன் சார். சார் என்னடா? ஒரு ஐயாட்ட கேட்டு வந்துடுறேன். சார், என்னையா? அக்யூஸ்ட் யூரின் போட முடியாது சார். யோ, அவனை கூட்டு போயா. சரிங்க சார். ஏய் வாடா வா. யோ கணக்கு, சீக்கிரமா டயரை மாத்தியா. சரிங்க ஏட்டையா. போடா. என்னையா நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுருக்க. என்னையா போலீஸ்கார நீ? என்ன டியூட்டி பார்த்திருக்க? இப்படியா கேரளா சார்பா?